லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 10 முதல் 18 முடிய. அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் திருமுழுக்கு யோவானிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை கௌடேட்டே சண்டே என்று லத்தீன் மொழியிலே அழைப்பார்கள். அந்த லத்தீன் மொழி கௌடேட்டே என்றால் ரிஜாய்ஸ், அகமகிழுங்கள், மகிழ்ச்சி என்ற அர்த்தம். ஆக இந்த ஞாயிறை நாம் மகிழ்ச்சி ஞாயிறு என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையை, திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு என்று கொண்டாட வேண்டும்? நாங்கள் சில வருடங்களுக்கு முன்பு கேரளாவில் உள்ள மலையாட்டூர் என்ற இடத்திற்கு சென்றிருந்தோம். புனித தோமையார் அவரது காலடிகள் பதிந்த அந்த இடத்தை சென்று வணங்குவதற்காக சென்ற பொழுது, கீழே இருந்து அந்த மலையை பார்க்கின்ற பொழுது, அந்த இடம்தான், அங்குதான் நாம் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் கொஞ்ச தூரம் சென்றவுடனே எங்களுக்கு முன்பு செல்பவர்களை கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நாங்கள் ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டுமோ என்று நினைத்து கொண்டிருந்தோம். முடியாதவர்கள், கொஞ்சம் குண்டாக இருக்கிறவர்கள் தஸ் புஸ் என்று ஏறி சென்றார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு, ஏறக்குறைய முக்கால்வாசியை கடந்த பிறகு, அங்கிருந்து பார்த்தால் நாங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடம் எங்கள் கண் முன்பாக இருந்தது. அதுவரை நடக்க முடியாதவர்கள் என்று இருந்தவர்கள் கூட அந்த இடத்தை பார்த்த பிறகு இன்னும் வேகமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியோடு இதோ நமது இலக்கு வந்துவிட்டது என்று நடக்க ஆரம்பித்து, கடைசியில் நாங்கள் புனித தோமையார் காலடி பதிந்த இடத்தையும் சென்று வணங்கிவிட்டு வந்தோம். இதே போலத்தான் அன்புக்குரியவர்களே, நாம் இன்னும் 2 வாரங்களிலே நமது மீட்பர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை, கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடப் போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது, நம் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சி ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் மெசியா, மீட்பர் நமக்காக பிறக்கப் போகிறார் என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அன்புக்குரியவர்களே, எது சாதாரணமாக இன்பம் தருவது, எது நிறைவான மகிழ்ச்சியை தருவது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று நாம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது வண்டியில், பைக்லையோ கார்லையோ நன்றாக நண்பர்களோடு சென்று வருகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நமக்கு பிடித்தமான ஒரு இடம், ஒரு மால், ஒரு பெரிய இடத்தில் சென்று நமது நேரத்தை குடும்பத்தாரோடு செலவிட்டு வருகின்றோம் என்று வைத்துக்கொள்ளலாம். அல்லது நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை டிவியில் நண்பர்களோடு பார்ப்பது, அவுட்டிங் செல்வது, இதெல்லாம் சாதாரணமான அந்த இன்பத்தை தரும். இது எவ்வளவு நாளுக்கு, எவ்வளவு நேரத்திற்கு என்றால் ஒரு சில மணி நேரங்கள் இருக்கும், ஒரு சில நாட்களுக்கு நாம் அதை அனுபவிக்கலாம். ஆனால் இது உலக பார்வையின்படி இருப்பது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தருமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை என்றுதான் சொல்லலாம்.
அப்போ எதுதான் நிரந்தரமான அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரும் என்றால், இந்த இன்பத்தை விட்டு அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை தருவார். ஆம், அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆக சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற இந்த சிறு சிறு செயல்கள் சாதாரண இன்பத்தை தந்தாலும், இதற்கெல்லாம் மேலாக நாம் கடவுளோடு இணைவது, கடவுளோடு இருப்பது முழுமையான அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நமக்கு தரும். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தோம் என்றால், இந்த கிறிஸ்துவத்தின் ஒரு முக்கியமான செய்தியே மகிழ்ச்சி தான். நம்ம எப்பொழுதுமே துன்பம், சிலுவை, பாடுகள் என்று இருப்பதால் நாம் இந்த மகிழ்ச்சி என்று மறந்துவிட்டோம். ஆனால் கிறிஸ்துவத்தின் ஒரு முக்கியமான செய்தியே மகிழ்ச்சி. ஆக யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களோ, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, அவர்கள் யாருக்கு சமமாக கருதப்படுவார்கள் என்றால், ஞானிகளுக்கு சமமானவர்கள் என்று கருதப்படுவார்கள். ஆக இன்று நாம் ஒவ்வொருவருமே ஞானிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு ஞானிகளாக வாழ்வது, அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்தோம் என்றால், செப்பனியா இறைவாக்கினர் அங்கே இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். செப்பனியா இறைவாக்கினர் அந்த நூலில் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்வது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். பாருங்க, கடவுள் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் என்ன தரப்போகிறாராம்? அவர் நமக்கு மீட்பு அளிப்பவர். அது மட்டுமல்லாமல், உன் பொருட்டு, நாம் ஒவ்வொருவர் பொருட்டு அவர் அகமகிழ்ந்து களி கூறுவார் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. செப்பனியாவினுடைய இந்த வார்த்தைகள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்த அந்த சாதாரண மக்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறது என்று பாருங்கள். இதுவரை எவ்வளவோ ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் இருக்க போகிறது. இனி அனைத்தும் நன்றாக இருக்க போகிறது என்ற வார்த்தை தான் இது. அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்க. 3வது அதிகாரத்தில் 14 முதல் 15 வரை உள்ள வசனங்கள்ல, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்தீங்க, இனிமேல் மகிழ்ச்சியால் நீர் ஆர்ப்பரி. ஏன் சொல்றாரு? எதற்காக சொல்ல வேண்டும், என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், ஏனென்றால் இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு நம் நடுவில் இருப்பதால் நமக்கு நிறை மகிழ்ச்சி உண்டாக போகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அதே போல புனித பவுல் 2வது வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே அவர் சொல்வது, சந்தோஷமா இருங்க, நான் மீண்டும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க, மகிழுங்கள், நான் மீண்டும் கூறுகிறேன், மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று கூறுகிறார். ஆக நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க, அந்த மகிழ்ச்சியை பெற நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. இதைத்தான் கிரேக்க தத்துவ அறிஞர் சொல்வார், கிரேக் பிலாசபர் கொலோட்டஸ் என்பவர். அவர் சொல்கின்ற வார்த்தை பாருங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் ஞானிகளாக மாறுவதற்கான வழி அதுவே. நான் ஏற்கனவே சொன்னதை போல நாம் ஒவ்வொருவருமே ஞானிகளாக வாழப்போகிறோம். அவ எவ்வாறு ஞானிகளாக மாற முடியும் என்றால், நாம் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, அது மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, இதை நம் வாழ்விலே அதை நாம் முன்பாக வைக்க வேண்டும். இதைத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு மிகவும் அருமையான முறையிலே உணர்த்துகிறது. ஒரு உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெறுவதற்கான வழியை இந்த நற்செய்தியானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 3 குரூப் ஆஃப் பீப்புள், 3 குழுவினர் யோவானிடம் வருகிறார்கள். திருமுழுக்கு யோவானிடம் வந்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு யோவான் தருகின்ற பதிலை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் உண்மையான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 2 முக்கியமான காரியங்களை நாம் முன்வைக்க வேண்டும். அந்த 2 காரியங்களை செய்தோம் என்றால், இந்த சாதாரண இன்பங்கள் அதைக்கெல்லாம் மேலாக நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். அதை நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் பகிர்வு. அவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என மக்கள் கூட்டத்தினர் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. அந்த திருமுழுக்கு யோவான் கொஞ்சம் வித்தியாசமானவராக இருக்கிறாரு, எல்லாரும் தேடி வர்றாங்க. அப்போ ஒரு நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, 2 அங்கிகள் வைத்திருப்பவன் என்ன செய்யணும், இல்லாதவரோடு பகிர்ந்து வாழு. உங்களுக்கு நிறைய இருக்கா, மற்றவங்களுக்கு கொடுங்க. யூ ஷேர் வித் அதர்ஸ். ஆக சுயநலம், நான், எனது குடும்பம், வேலை என்று இருக்கின்ற இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை மத்தியில் அதை தாண்டி அதற்கு அப்பாற்பட்டு
மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. இது முதலாவதாக. இரண்டாவதாக, நாம் மன நிறைவோடு வாழ வேண்டும். தேர் ஷுட் பி அ கைண்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அது யார் தருவார்? கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தருவார். இங்கே பார்க்குறோம், இங்கேயும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இந்த வரி வசூலிக்கிறவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ திருமுழுக்கு யோவான் அவர்கள் சொல்வது, நீங்கள் வரி வசூலிங்கள், ஓகே, ஆனால் குறிப்பிட்ட தொகைக்கு மேலே வரி தண்டாதீர்கள், மக்களை அடிமைப்படுத்தாதீர்கள், நீங்கள் இருப்பதை வைத்து மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அப்படி என்றால் இறைவனோடு இணைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் அந்த வரி தண்டுபவர்களை பார்த்து சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம் வாழ்விலே நாம் எப்பொழுது நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்கின்றோமோ, மன நிறைவோடு இருக்கின்றோமோ, அந்த முழுமையான சந்தோஷத்தை நாம் பெற முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக நம்ம வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த உலகம் சார்ந்த மகிழ்ச்சி, அந்த சாதாரண இன்பங்கள், சிற்றின்பங்கள் எவ்வளவோ வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக இதை விட்டு உண்மையான மகிழ்ச்சியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற மகிழ்ச்சியை நாம் அதை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அதற்கெல்லாம் மேலாக நாம் முதல்ல மகிழ்ச்சியின் மக்களாக இருக்கிறோமா, அல்லது எப்பொழுதுமே துன்பம்தான், நான் துன்பத்தின் மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார், a sad Christian is a bad Christian. அதாவது துக்கத்தோடு இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன், சந்தோஷமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன், அவன் ஒரு கெட்ட கிறிஸ்தவன், அவன் ஒரு சிக் கிறிஸ்டியன் என்று சொல்வார், சிக் பர்சன் என்று சொல்வார். அவன் உடல்நிலை சரியில்லாதவன் என்று. அவ பாருங்க, நம்ம மகிழ்ச்சி இல்லைன்னா அவர் சொல்ற வார்த்தையும் பாருங்க, இந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி மூன்றுமே கொடைகளாக தூய ஆவியா தருகிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏறெடுத்து வைக்கவில்லை என்றால் நம்மை கெட்ட கிறிஸ்தவன் என்று கூட ஒரு சிலர் அழைக்க நேரிடும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். மற்றவர்களை பற்றியும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது குடும்பத்தில் நம்ம சந்தோஷமா இருப்போம், நமது அருகில் இருக்கிற குடும்பம் துன்பத்திலே இருக்கலாம். அவர்களும் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு, ஆண்டவர் தருகிற நிறை மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் என்ன காரியத்தை முன்னெடுத்து வைக்கிறோம் பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடப் போகிறோம். ஆக இது சரியான நேரம். அவர் பகிர்ந்து கொண்டார். எந்த அளவுக்கு, எப்படி பகிர்ந்து கொண்டார் என்றால், இருப்பதில் பகிர்வை முழுவதுமாக கொடுத்தார், தன்னையே கொடுத்தார், மன நிறைவோடு கொடுத்தார். நாமும் அந்த பகிர்ந்து மன நிறைவோடு வாழ்கின்ற பொழுது முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை பெறுவோம். இந்த மகிழ்ச்சி என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஜாய் என்று சொல்வோம், JOY. ஜே என்றால் ஜீசஸ், O என்றால் அதர்ஸ், ஒய் என்றால் யூ. ஆக இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு அந்த உண்மையான முழுமையான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆக அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நாம் இறைவனோடு இருக்க போகிறோம், இறைவன் தருகிற மகிழ்ச்சியை பெறுகிறோம். ஆக இன்று நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ ஒரு பெரிய ஸ்மைல், பிக் ஸ்மைல், ஒரு புன்முறுவல், பெரிய புன்முறுவல் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அதன் வழியாக இது நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியின் மக்கள் என்பதை மற்றவர்கள் பறைசாற்றுவோம். இறைவன் அது பிறக்கப் போகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.